எந்த பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 3 மார்க்ஸ் ஏன்னா அதுல கன்வர்ஷன் கேட்டிருந்தாங்க ரெண்டு கன்வர்ஷன் வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது ஓகே கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு ரொம்ப ஈஸி ஃபிசிக்ஸ் நார்த் போல்னா இது சவுத் போல் அவ்வளோ டிஃபரன்ஸ் ஓகே பர்ஃபெக்ட் ஈஸியர் ஸோ எனக்கு தியரி தான் நிறைய வந்திருந்தது ஸோ வாஸ் ஏபிள் டு ஆன்சர் அண்ட் என்சிஆர்டிலேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருந்தது ஸோ ஐ ஃபெல்ட் கேஸ் ஸ்டடி தான் ஒரு கேஸ் ஸ்டடி கொஞ்சம் கஷ்டம் என்ன கேஸ் ஸ்டடி எலக்ட்ரோலிசிஸ் ஓகே அவர் சொன்னது தான் கொஞ்சம் 2-3 கொஸ்டின்ஸ் ட்ரிக்கியாக இருந்துச்சு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி அண்ட் 5 மார்க்ஸில் வந்து அவங்க ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சிபிஎஸ்சி 12th அவங்களோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எக்ஸாம் எப்படின்னு கேட்டிருந்தோம். மிக்சடு ரிவ்யூஸ் ஒரு சிலர் வந்து 3 மார்க்ஸ் ரொம்ப மாட்ரேட்டாக இருந்துன்னு சொன்னாங்க, கேஸ் ஸ்டடி மாட்ரேட்டாக இருந்துன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ், நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு ரீஜனில் இந்த மாதிரியான கருத்துக்கள் வீடியோ பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எப்படி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்ததோ அதை பற்றி தான் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நாங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் டாப் மோஸ்ட் காலேஜ் இருக்கக்கூடிய விஐடி, அமிர்தா, சிவநாடா யூனிவர்சிட்டி, SRM இந்த மாதிரி காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அங்கே அட்மிஷன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்காக ஆன்லைனில் 2-way லைவ் இன்ட்ராக்டிவ் கோச்சிங் கிளாஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஆப்டிடியூடு. ஸோ இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 90% சக்ஸஸ் ரேஷியோட இந்த ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். வித் 15 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட், டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், 200 to 350 ஹவர்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸ் ஃபார் விஐடி, அமிர்தா, SRM அண்ட் சிவநாடா யூனிவர்சிட்டி. எங்கள் கோச்சிங்கில் படித்த பிரணவ் அகிலன் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அட்மிஷன் வாங்கியிருக்காரு. அவரே நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் கோச்சிங்கில் படித்து சிவநாடா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸையும் கிளியர் பண்ண அனிருத்தா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட இன்டர்வியூ நாங்கள் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களோட லிங்க் எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கோச்சிங்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சி விட்றோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா coaching.dpcareerconnect.com எங்கள் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். இல்லைனா டிபி கரியர் கனெக்ட் அப்படிங்கிற எங்களோட ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோச்சிங் கொடுப்போம். நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவை பார்த்துட்டு வரலாம் வாங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. ஐ காட் செட் 3. ஓகே. அதனால் எல்லா பிவைக்யூஸ் தான் கேட்டிருந்தாங்க. 2024, 25லேருந்து நிறைய பிவைக்யூஸ் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது ஈஸியாக, இது ஈஸியாக? அதுதான் ஈஸியாக இருக்குது. மோஸ்ட்டாக நான் ரேண்டமாக பண்ணேன், அதனால் எனக்கு ஒழுங்காக தெரியல. ஓகே. ஆனால் அது மோஸ்ட்டாக பிவைக்யூஸ் தான் இருந்தது. அசோசியேட் ரீசன் ரொம்ப டேரெக்டாக கேட்டிருந்தாங்க, அதனால் அது கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ண மாதிரி. உங்களுக்கு வந்து எந்த பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 3 மார்க்ஸ் ஏன்னா அதில் கன்வர்ஷன் கேட்டிருந்தாங்க. ரெண்டு கன்வர்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. இல்லை நான் தான் அது மேபி என்னமோ. வாட் அபவுட் கேஸ் ஸ்டடி? கேஸ் ஸ்டடி வாஸ் ஈஸி. ஓகே. ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது? வே மோர் பெட்டர். ஃபிசிக்ஸ் தான் கஷ்டமா? ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம். ஓகேம்மா. எவ்வளோ மார்க்ஸ் வரும்? ஹோப்ஃபுல்லி 90+. 90+. ஃபிசிக்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வரும்? கேட்காதீங்கண்ணா. ஓகே. அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி பிடெக் தான். லைக் அப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய காலேஜஸ், அப்படியே அப்ளை பண்ணிகிட்ருக்கேண்ணா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய்ப்பா. ஸோ ஹாய் சார். சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸோட கம்பேர் பண்ணி இது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கேன். எனக்கு செட் 3 வந்தது, ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஓகே. செட் 1 செட் 2லாம் எப்படின்னு சொன்னாங்க பசங்க? செட் 1 செட் 2 பசங்க இதை சொல்ல. பட் நான் கொஷின் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது லிட்டரலி MCQs மட்டும் தான் பார்த்தேன். கொஷின்ஸ் ஆர்டர் மாதிரி இருக்கே தவிர கொஷின்ஸ் எதுவுமே மாறல, அதே கொஷின்ஸ் தான் இருக்குது. 2 மார்க்கில் மட்டும் நடுவில் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் காம்பவுண்ட் கொடுத்து பேருக்கு அந்த காம்பவுண்ட் தான் மாற்றிருந்தாங்களே தவிர வேறு எதுவும் பெருசாக மாறல. ஓகே ஓகே ஃபைன். ஸோ எந்த பார்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது? 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்? செக்ஷன் C தான். ஆனால் அதுவுமே ஒரே ஒரு கொஷின் கன்வர்ஷன் கொஷின் மட்டும் தான், மிச்சம் எல்லாமே ஈஸியாக தான். கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணீங்க? கேஸ் ஸ்டடி ரொம்ப ஈஸியாக இருந்தது. கேஸ் ஸ்டடியில் இந்த ஆனோட் கேத்தோட் பார்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே தான், ஈஸியாக. ஸோ நாங்கள் ஸ்டடீஸ்க்கு கொடுத்தோமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக தான் சார். அது PDF யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஓகே. அடுத்து எவ்வளோ மார்க் இதில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? டு பி ஆன் தி சேஃபர் சைடு அரௌண்ட் 16+. ஓகே. ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணால் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது? ரொம்ப ஈஸி. ஃபிசிக்ஸ் நார்த் போல்னா இது சவுத் போல், அவ்வளோ டிஃபரன்ஸ். ஓகே ஃபைன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் நேம்? என் பேர் ஷெக்கீனா. ஸோ செட் 3 எப்படி எழுதுனீங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? கெமிஸ்ட்ரி வாஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ஸோ எனக்கு தியரி தான் நிறைய வந்திருந்தது. ஸோ வாஸ் ஏபிள் டு ஆன்சர் அண்ட் என்சிஆர்டிலேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் செக்ஷன் A வாஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகே. உங்களுக்கு மற்ற பார்ட் என்ன டிஃபிகல்ட்டாக இருந்தது? 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்? மற்ற பார்ட் வந்து செக்ஷன் D கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. நியூமரிக்கல்ஸ் டைம் கன்சியூமிங்காக இருந்தது. அதர்வைஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்களா? ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறைய வந்திருந்தது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் ஈஸியர் கம்பேரிட்டிவ்லி. ஓகே. ஸோ மேக்ஸ் எப்படி வந்தால் ஈஸியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
மேத் வந்து ஐ திங்க் பிவைக்யூஸ்லேருந்து அப்படியே வந்தால் ஐ திங்க் பெட்டராக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் வரும், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க், வாட் இஸ் த கம்பேரிசன்? ஃபிசிக்ஸ் 80+ somehow and chemistry வந்து 95 and above. நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன காலேஜ் எய்ம் பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? CMC நீட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. உங்கள் நேம்? ஹரிஷ். உங்கள் நேம்? கீர்த்திவாசன். ஸோ சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்துச்சு. ஈஸி டு மாடரேட். உங்களுக்கு? ஈஸியாக தாங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? இது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கால்குலேஷன். ஓகே. கெமிஸ்ட்ரி வந்து டேரெக்டாக கேட்ட மாதிரி தான். ஓகே, இந்த கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு எந்த பார்ட், எந்த செக்ஷன் டிஃபிகல்ட்டாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு செக்ஷன் டி மட்டும் கொஞ்சம். ஓகே ஓகே, உங்களுக்கு? கேஸ் ஸ்டடி அப்புறம் 5 மார்க் டிஃபிகல்ட்டாக இருந்தது. 3 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருந்ததுங்களா? அது மாடரேட்டாக இருந்துச்சு. டிஃபிகல்ட்டாக. எது ரொம்ப ஈஸி? 1 மார்க்? 2 மார்க்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்ஸும் ஈஸியாக. ஓகே, எவ்வளோ மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்? 50 to ஓகே 70க்கு. 70க்கு 50 கிராஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்? 65 above 70க்கு. ஓகே, 95க்கு மேலே எடுத்துருவீங்க. ஓகே, அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? இன்ஜினியரிங், மேக்ஸ், இன்ஜினியரிங் ஆர்? இன்ஜினியரிங். நீங்கள்? இன்ஜினியரிங். என்ன காலேஜ் எய்ம் பண்ணியிருக்கீங்க? CIT. ஓகே, அந்த மாதிரி. நீங்கள்? அமிர்தா. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். தம்பி உங்கள் பேர்? அஸ்வந்த். உங்கள் பேர்ப்பா? தேவேஸ்வர். ஸோ எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி? ஓகே, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்ததா இல்லை ஃபிசிக்ஸோட ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தம்பி? அதோட ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக 3 செட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. 85 மேலே ஈஸியாக வாங்க. உங்களுக்கு என்ன செட்டுப்பா? 1. உங்களுக்கு? செட் 2. ஸோ 2 பேர்த்தோட கொஸ்டின் பேப்பர் ஏதாவது பார்த்தீங்களா? யாருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மாதிரி ரொம்ப இதெல்லாம். ஓகே தம்பி, உங்கள் நேம்? முகுந்த். உங்கள் நேம்? சேன். ஸோ சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? பரவாயில்ல, ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருந்தது. ஓகே, உங்களுக்கு? ஓகே தான், ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் லைக் எல்லா செட்டும் லைக் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க? அதான் அந்த கேஸ் ஸ்டடியில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் அந்த எலக்ட்ரோலிசிஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் லைட்டாக. என்ன செட் உங்களுக்கு? 2. செட் 2. உங்களுக்கு என்ன பார்ட் டிஃபிகல்ட்டாக இருந்தது? எனக்கு கன்வர்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகே, மற்றெல்லாம் எழுதிட்டீங்க. வாட் அபவுட் 1 மார்க்ஸ்? 1 மார்க்ஸ் ஈஸி இந்த தடவை. எனி புக் இன்சைட், எனி டிஃபிகல்ட்டி, ட்ரிக்கி 1 கொஸ்டின்? மார்க்ஸில் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. கேஸ் ஸ்டடி? கேஸ் ஸ்டடி தான் ஒரு கேஸ் ஸ்டடி கொஞ்சம் கஷ்டம். என்ன கேஸ் ஸ்டடி? எலக்ட்ரோலிசிஸ். ஓகே, அவர் சொன்னது தான். அதே தான். ஓகே ஃபைன். எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 80, அரௌண்ட் 80. நீங்கள்? 95. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. என் பேர் ஹிதேஷ் குமார். கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஆக்சுவலி இட் வாஸ் ஃபேர் ஈஸி. அண்ட் எனக்கு செகண்ட் செட் கிடச்சிது. எல்லா செக்ஷன்ஸுமே ஓவரால் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் 2-3 கொஸ்டின்ஸ் ட்ரிக்கியாக இருந்துச்சு. மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி. அண்ட் 5 மார்க்ஸில் வந்து அவங்க ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக இருந்துச்சு. பட் 5 மார்க்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் வாஸ் ஈஸி அண்ட் த பேப்பர் வாஸ் ஈஸி டு மாடரேட் டிஃபிகல்ட்டி. ஓகே, எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 90+ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் அதில் வந்து கண்டிப்பாக நிறைய மாடல்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் அதை நான் சால்வ் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக. ஓகே ஃபைன். ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக கஷ்டமாக மாடரேட்? ஃபிசிக்ஸ் வந்து மாடரேட் டு ஹார்ட் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஐ வில் சே கெமிஸ்ட்ரி இஸ் மாடரேட் டு ஈஸி டு மாடரேட். ஸோ இட்ஸ் ஈஸி தேன் ஃபிசிக்ஸ். எவ்வளோ மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம் எல்லாருனாலையும்? ஒரு 85+, 80 to 85+ கண்டிப்பாக. ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால எவ்வளோ வாங்க முடியும்? ஆவரேஜால ஒரு 60, 65 அந்த வாங்க முடியும். ஓகே, அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? அடுத்து நான் வந்து பிடெக் பண்ணிடலாம்னு இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவநாடர் பிட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நம்ம கோச்சிங் கொடுக்குறோம், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. போய் பாருங்க. கோச்சிங்கில் படிச்சு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. My name is Hanish. உங்கள் பேர்? பிருத்வி. ஸோ எப்படி எழுதிருந்தீங்க கெமிஸ்ட்ரி? எக்ஸாம் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் கன்வர்ஷன்ஸ் ஒரு லிட்டில் ஹார்டர். ஓகே, எனக்கு செட் 3 கிடச்சிருந்துச்சு. அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. அண்ட் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க? 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க்? 3 மார்க்கில் கன்வர்ஷன்ஸ் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கேஸ் ஸ்டடி? கேஸ் ஸ்டடி அது ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, அது டேரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பு. இது எப்படி இருக்குது? இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி வே ஈஸியர் தேன் ஃபிசிக்ஸ். எப்படி இருந்தது? நான் செட் 2 இருந்துச்சு எனக்கு. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. செக்ஷன் சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தென் மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது தெரியல, ஆக்சுவலி தெரியல. பட் ஓகே, அடுத்த எக்ஸாம்? அடுத்து மேக்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.